லைக் உண்மையாகவே நல்லா இருந்தது. நிறைய பேர் போகும்போது லைக் பிரதீப் கொஞ்சம் கிரிஞ்சு அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. பட் ஸ்டில் லைக் இப்போ இருக்கிற actually matching to all the trend people. இல்ல மொபைலே வச்சே படம் எடுத்தா எல்லாருக்கும் இப்போ எத்தனை வாட்டி தான் செட் ஆகும்? போன படமும் மொபைல் வச்சு தான் எடுத்தாங்க. மொபைல் இல்ல இப்போ ட்ரெண்டுக்கு மேட்ச் பண்ணி எடுத்திருக்காங்க AI and இது எல்லாருக்கும் இப்போ இருக்கிறவங்களுக்கு புரியும், இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனுக்கு புரியல. அது டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள், அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துக்கிறது. ஸ்டோரிலாம் நல்லா கரெக்டாக. இட் வாஸ் நைஸ். தேங்க் யூ. நல்லா இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது. எப்படி இருக்கு படம் ஸ்டோரிலாம்? சூப்பராக இருந்தது. அதான் ஜென்சி கிட்ஸ் பார்க்குற மாதிரி இருந்தது. தேங்க்யூ. உண்மையாகவே நல்லா இருந்தது. நிறைய பேர் போகும்போது லைக் பிரதீப் கொஞ்சம் கிரிஞ்சு அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. பட் ஸ்டில் லைக் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மொபைல் பேஸ்ட், ஏஐ பேஸ்ட், ஸோ எல்லாமே வந்து ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐ ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு மூவியாக இருந்தது. ஒரு நியூ புரியுற மாதிரி இருக்கு. ஒரு நியூ டைப் ஆஃப் இல்லை சார், நல்லா புரியுது. அண்ட் லைக் யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப தேவைப்படுற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவாக இருந்தது. நல்லா இருந்தது மூவி. நல்லா இருந்தது. தயவுசெய்து போயிடாது. சொல்லிட்டு போங்க. நல்லா இருக்கு. இல்லை ஆக்சுவலி எங்களுக்கு மைட் பி 90s கிட்ட இருக்கனால எங்களுக்கு ஃபிட் ஆகலை. இப்போ ஜென்செட்டுக்கு வந்து பிடிச்சிருக்கலாமா என்னன்னு தெரில. பட் இந்த படம் செட் ஆகுமா? இல்லை எனக்கு பிடிக்கல சுத்தமாக. யூத்துன்னு நான் சொல்ல முடியாது. யூத்துக்கு பிடிச்சிருந்துருக்கலாம். பட் அடுத்த முந்திர ஜென்ரேஷன் கண்டிப்பாக பிடிக்காது. ஓகே தான். நான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை பார்க்கலாம். நான் அவ்வளோதான். சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. வெறும் போர் தான். பழைய படம் மாதிரிலாம் கூட இல்லைண்ணா. சும்மா ஒரே போர் தான். ஏஐ தான் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்குது. போர். இல்லை இல்லை இல்லை. பாட்டும் சரியில்லை, படமும் இல்லை. இல்லை இல்லை. ஒஸ்ட்டுங்க. ஒஸ்ட்டுன்னு சொல்லியாச்சு, அவ்வளோ. நல்லா இருக்குன்னா ஏன் நல்லா இருக்கு சொல்லலாம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, அவ்வளோதான். இல்லை படம் புரியுதா இல்லையா? முதல்ல எங்க தமிழ் படம் புரியுதா இல்லைன்னு கேட்டீங்க. கதை உங்களுக்கு புரியுதா? அந்த மாதிரி எடுத்துருக்காங்களா? புரியலன்னு சொல்கிறாங்க. கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா ஏதோ ஜாலி பசங்களை கவர் பண்ணுறதுக்காக எடுத்திருக்காங்க, அவ்வளோ. ஐயோ செஞ்சு யாரும் படத்தை பார்க்க வராதிங்க. படமே சரியில்லை. எல்லைக்கே அப்படின்னா அவங்களே டெம்பரரியாக மூவிட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே முடிச்சிருங்க சார். மூவி நல்லா இருந்தது சார். பின்னாடி சொல்லுவாங்க. உண்மையாவே நல்லா இருந்தது. ஃபீலிங்ஸ் ஏற்ற மாதிரி. லவ் ஃபெயிலியர். அதனால இந்த படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பரா இருக்குது. படம் புரியுதா? சூப்பரா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ப்ரோ. லவ் ரொமான்ஸ் எல்லாம் இருக்கா? லவ் ரொமான்ஸ் எல்லாமே இருக்கு ப்ரோ. பார்க்கலாம். ஃபஸ்ட்டோட கொஞ்சம் நல்லா இருக்கு ப்ரோ. இது பார்க்கலாம். நல்லா இருக்கு சார். எப்படி சார்? நல்லா இருக்கு சார். படம் நல்லா உண்மையிலே நல்லா இருக்குங்க. படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் இருக்கு. ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா இருக்கு. இந்த ஜென்ரேஷனுக்கு இதுதான் பிடிக்கும். ஆமாம், இந்த ஜென்ரேஷன் 2K கிட்ஸுக்கு அவங்களாம் நல்லா பிடிக்கும். படத்தில் ஒரு லவ் ரொமான்ஸ் இதாக இருக்கா? இல்லை ரொம்பலாம் இல்லை, நார்மலாக இருக்குது. படம் பார்க்குறேன். பழைய படம் மாதிரி தான் இருக்கா? பழைய படம் மாதிரி இல்லை. இது புதுசாக எடுத்துருக்கேன். புது கான்செப்ட், புது ஸ்டோரி, ஃப்யூச்சரில் நடக்கிற மாதிரி எடுத்துருக்கேன். நல்லா இருக்கு. இது சீமான் ஆக்டிங் சூப்பர். நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. தயவு செஞ்சு யாரும் படத்தை பார்க்க வராதிங்க. படமே சரியில்லை. எல்லைக்கே அப்படின்னா அவங்களே டெம்பரரியாக மூவிட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே முடிச்சிருங்க, அவ்வளோதான். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கா? புரியுதுங்களா? புரியுது. படம் புரியலன்னு சொல்கிறாங்க. இல்லை நல்லா தான் இருக்குது. பார்க்குற மாதிரி தான் இருக்குது. காமெடியாக இருக்குது. பரவாயில்ல. எஸ்எஸ்சி கோசம் பார்க்கலாம். இவர் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? சீமான் ஆக்டிங்? சீமான் இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆமாம். படம் புரியுதா? புரியுது கொஞ்சம். ஆனால் கதை எல்லாமே மிக்சர் கதை தான். டெக்னாலஜி பற்றி சொல்கிறாங்க, அவ்வளோ தான். படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் ஓகே, பெட்டர். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? பழைய படம் மாதிரி ரொமான்ஸ் லவ் அதெல்லாம் இருக்கா? இல்லை வேற ஏதாவது புரியலன்றாங்க கொஞ்சம் பேர். புரியல. படம் புரியல. அதாவது ஃபோனை பற்றி தான் மெயின் இருக்குது. அதாவது பியூர் லவர் வந்து எல்லாம் ஃபோன்லேயே இருக்கிறனால பியூர் லவர் பற்றி யாருக்கும் தெரியல. படத்தை பாருங்கள், புரியும். லவ் வந்து ஃபோனில் தான் இருக்குன்றாங்க. ஐ மீன் எல்லாம் இந்த டெக்னாலஜி எல்லாம் ஃபோன்லேயே எல்லாம் வளர்ந்துட்டாங்க. ஸோ அந்த காலத்துக்கு அதை அந்த மாதிரி லவ் யாரும் பண்ணலை. படம் பாருங்கள், நல்லாயிருக்கும். படம் பார்க்கலாம். எப்பவுமே பார்க்கலாம். வேறு லெவலு. படம் நல்லா இல்லைன்றாங்க. உண்மையாக நல்லா இருக்குங்க. பாருங்கள். வேறு லெவலு. படம்
படம் நல்லா இருக்கு. செல்போன் மாயையிலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கணுன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டான படமாக இருக்கு. அது சொன்னது படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. புரியுது படம். படம் புரியுது. நம்ம எல்லாம் ஒரு தனிப்பட்ட சுதந்திரமான வாழ்க்கை இல்லாமல், அந்த காலத்து வாழ்க்கை இல்லாமல், ஒரு புது மாயை வாழ்க்கையில் செல்ஃபோனில் நம்ம இருக்கோம். அதை எடுத்து காட்டுறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது வந்து நான் இப்போ தான் வரேன், ட்ரைலர் பார்க்கல, படம் பார்த்த வரைக்கும் ஓகே. பழைய படம் ஃபஸ்ட்டு வந்த படம் மாதிரியே ஒரே கிளாமராக ரொமான்ஸ் அது மாதிரியா இருக்கா? ஃபஸ்ட் வந்து கீர்த்தி செட்டி நல்லா இருக்காங்க பார்க்கறதுக்கு, நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃபும் சீமான் ரோல் நல்லா இருக்கு. சீமா நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எஸ்ஜே சூர்யா கடைசியாக அந்த டான்ஸ் நல்லா இருக்கு. இதே படம் என்ன சப்ஜெக்ட் பாசு? இதே மாதிரி லவ் அந்த ஆப் சம்மந்தமான படம். ஃபுல்லாக வந்து ஃபியூச்சரில் ஆப் பேஸ் பண்ணி நம்ம இருக்கோம்ல, அது 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 படத்தில் இதே லவ் எல்லாம் ரொமான்ஸ் எல்லாம் இருக்குது. அதே கதை தான், ஆப் வச்சு வரும். சரி மிஸ்.